வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான வினாவிடைகள். ராம்நாமி பழங்குடியினர் முக்கியமாக எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றனர்? ஆன்சர் ஏ, சத்தீஸ்கர். சமீபத்தில் பிரதமர் 2 ராம்நாமி பழங்குடியினரை தங்கள் பாரம்பரிய மயிலிறகு கிரீடத்தால் அலங்கரிக்க அனுமதித்தார். ராம்நாமி பழங்குடியினர் இந்தியாவின் சத்தீஸ்கரைச் சேர்ந்த ஒரு தனித்துவமான பிரிவாகும். அவர்கள் தங்கள் உடலிலும் முகத்திலும் ராம் என்ற பெயரை பச்சை குத்துவதற்கு பெயர் பெற்றவர்கள். கோவில் நுழைவை தடை செய்த சாதி பாகுபாட்டிற்கு எதிரான அமைதியான போராட்டமாக 19ஆம் நூற்றாண்டில் ராம்நாமி சமாஜ் உருவானது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பி, சீனிவாச ராஜ். எந்த அமைப்பின் இயக்குனர் ஜெனரலாக சஞ்சய் கர்க் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஏ, BIS. இவர் ஐகார் என்றழைக்கப்படும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் செயலராகவும் பணியாற்றியுள்ளார். விவசாயிகளை விவசாய விஞ்ஞானிகளுடன் நேரடியாக இணைக்கும் கிசான் சாரதி போர்ட்டலையும் விரிவுபடுத்தியுள்ளார். விஜயநகர பேரரசு கால தங்க நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, ஜவ்வாதுமலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சியில் கோயில் சீரமைப்பு பணியின் போது விஜயநகர பேரரசு காலத்து 103 தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஃபிடே சதுரங்க உலகக்கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, விஸ்வநாதன் ஆனந்த். 17 வயதில் ஆனந்த் 1987இல் ஃபிடே உலகக்கோப்பை ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை வென்றதன் மூலம் உலக செஸ் பட்டத்தை வென்ற முதல் ஆசியர் ஆனார். சர்வதேச உயிர்க்கோள காப்பக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, நவம்பர் 3. இந்தியாவில் தற்போது 18 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. இவற்றில் 12 காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மேன் அண்ட் பயோஸ்பியர் திட்டத்தின் கீழ் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.